ஓம் கம் கணபதாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமோ நாராயணாய நமக. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ராஜி. கந்தரின் அனுபூதி பெற்ற பின்பு பாடிய பாடல்கள் தான் கந்தர் அனுபூதி. அருணகிரிநாதர் கந்தரின் பேரருள் பெற்ற பின்பு பாடிய பாடலாக இருக்கிறதால இந்த பாடல்களை நம்ம பாடுறப்ப முருகப்பெருமானின் பேரருளை பெறலாம்ங்க. பன்னிரு கைகளால் அருள்களை வாரி வழங்கக்கூடிய முருகப்பெருமானின் அருளை பெறணும் அப்படின்னா தினமும் ஒரு வரியாவது திருப்புகழ் அல்லது கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி இந்த மாதிரி பாடல்களில் ஏதாவது ஒன்றை பாராயணம் செய்தாலே போதும் முருகப்பெருமானின் பேரருளை பெறலாம். இந்த பாடல்கள் அப்படி என்ன விசேஷம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரம்மன் எழுதிய தலையெழுத்தையும் மாற்றக்கூடிய வல்லமை கொண்டதுங்க. அருணகிரிநாதர் தான் மட்டும் வாழ்வில் உயர்ந்த நிலையையும் ஞானத்தையும் பெற்றால் போதாது, உலக மக்களும் ஞானத்தை பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பாடல்களை எல்லாம் எழுதி கொடுத்துட்டு போயிருக்கார். அவர் எழுதி கொடுத்துட்டு போன இந்த பாடல்களை எல்லாம் நம்ம ஒவ்வொரு வரி பாராயணம் செய்தாலே போதுங்க முருகப்பெருமானுடைய பேரருளை பெறலாம். வாழும் காலத்தில் வளமான வாழ்வும் வாழ்ந்து முடிந்த பின்பு பிறவாமை என்னும் பெருவரம் கிடைக்கணும் அப்படின்னா முருகப்பெருமானை நினைத்து திருப்புகழ், கந்தர் அனுபூதி இவைகளை எல்லாம் நாம் பாராயணம் செய்யணும். தினம்தோறும் நம்ம மட்டும் பாராயணம் செய்தால் போதாதுங்க, நம் குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். கந்தர் அனுபூதி, திருப்புகழ் இந்த மாதிரி பாடல்களை நம்ம பாடுறதோட நமக்கு தெரிந்தவர்கள், நண்பர்கள் இவர்களுக்கும் நம்ம சொல்லி கொடுக்குறப்ப அதனால் கிடைக்கக்கூடிய பலனும் புண்ணியமும் மிக அதிகம். அதாவது முருகப்பெருமானின் பெருமைகளை நம்ம மட்டும் சொல்லக்கூடாது, நம்மளை சேர்ந்தவங்களையும் சொல்லி அவருடைய புகழை பரப்புறப்ப முருகனின் அருள் நமக்கு நிச்சயமாக வெகு விரைவில் கிடைக்குங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த கந்தர் அனுபூதி நம்ம மனதை ஒரு நிலையாக வச்சுக்கிறது எப்படி, முருகப்பெருமானை எப்போவுமே நினைச்சிட்டு இருக்கிறது எப்படி, கெட்ட எண்ணங்கள் நம் மனதில் தோன்றாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பாடப்பெற்ற பாடல். இந்த பாடலையும் பாடலுக்கான விளக்கத்தையும் பார்க்குறாங்க. இந்த பாடல்கள் நம்ம பாடுறதுனால நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருடைய மனமும் செழுமையாக இருக்கும், நேர் வழியில் போகும், கெட்ட எண்ணங்கள் தோன்றாது. ஒரு குழந்தை வீட்டில் தப்பு பண்ணிகிட்டு இருக்கான், அவனை என்ன சொல்லியும் திருத்த முடியல, கணவன் தப்பு பண்ணிகிட்டு இருக்காரு, அவரை என்ன சொன்னாலும் திருத்த முடியல அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருக்கிறவங்க, கணவனோ மனைவியோ குழந்தையோ, நம்ம யாருக்காக வேண்டுமானால் இந்த பாடல்களை பாராயணம் செய்யலாம். அவர்கள் நல்ல வழியில் திருந்தி நல்லா இருக்கணும், நமக்கும் மனது நல்லதாக இருக்கணும்னு சொல்லி முருகப்பெருமானை நினைத்து இந்த பாடலை பாடலாம்ங்க. வாங்க பாடலையும் பாடலுக்கான விளக்கத்தையும் பார்க்கலாம். கெடுவாய் மனநே கதி கேள்கரவாது, இடுவாய் வடிவேல் இறைத்தாள் நினைவாய், சுடுவாய் நெடுவேதனை தூள்படவே, விடுவாய் விடுவாய் வினையாவையுமே. வடமொழி நூல்களில் இந்த பந்தத்தை அகற்றுவதை சரம ஸ்லோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அருணகிரிநாதர் தமிழில் நமக்கு அழகாக கந்தர் அனுபூதி கொடுத்துருக்கார். கந்தர் அனுபூதியை பாராயணம் செய்தாலே போதுங்க நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் கிடைக்கும். அதாவது கோபம், ஆசை, பொறாமை, கெட்ட எண்ணம், காமம் இதிலிருந்தெல்லாம் விடுபடணும் அப்படின்னா கந்தர் அனுபூதியை நம்ம பாராயணம் செய்தாலே போதும். இந்த பாடலுக்கு என்ன விளக்கம் அப்படிங்கிறத பார்க்கலாம். என் மனமே, கெட்ட எண்ணங்களையும் தேவையில்லாதையும் நினைத்து உன்னோட மனதை அழித்து கொள்ளாதே. நீ உயர்வடைவதற்கான ஒரு வழியை சொல்கிறேன். வெற்றிவேல் முருகனின் திருவடிகளை தியானம் பண்ண. உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னு வர்றவங்களுக்கு உன்னால் ஆன உதவிகளை செய். இதை மட்டும் செஞ்சீன்னா போதும், முருகப்பெருமான் நிச்சயமாக உன்னை கரையேற்றுவார். ஞானம் என்னும் கனியை உனக்கு நிச்சயம் வழங்குவார். உனது வேதனைகள் அனைத்தையும் அவர் வேளால் தூள்பட செஞ்சிருவார், தூள் தூள் ஆக்கிடுவார். எதற்கும் கலங்காமல் எப்பொழுதும் முருகனை நினைத்தால் மட்டும் போதுங்க, வந்த வினை அகலும், நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும். இதை இப்படி பண்ணிடலாமா, அதை அப்படி பண்ணிடலாமா, இதை இப்படி செஞ்சிடலாமான்னு ரொம்ப நம்ம சிந்திச்சு கவலைப்படாமல் முருகங்கிட்ட நம்ம சரணாகதி அடைஞ்சு எல்லா பிரச்சனையும் நீயே பார்த்துக்க முருகா, நான் என்னோட கடமையை மட்டும் செய்கிறேன், அதில் வர்ற பலன் அனைத்தும் நீ கொடுப்பது அப்படின்னு சரணாகதி அடைந்தாலே போதுங்க, நம்ம வாழ்க்கையில் நம்ம உயர்வடைகிறதுக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுங்க. நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.